வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். கம்ஃபர்ட் ஜோன், எப்போவுமே சௌரியமாக வசதியாக எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் செய்ய வேண்டிய செயல்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்திகளை எந்த இடையூறும் இல்லாமல் எளிமையாக தெரிஞ்சு கொள்வது அதுபோல் இருக்குன்னா அது கம்ஃபர்ட் ஜோன் எப்பவும் இருக்குன்னு. அந்த கம்ஃபர்ட் ஜோன்றது இட் இஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம், முதல் விஷயம். அதுக்கப்புறம் எப்போவுமே அது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்காது. சில நேரத்தில் கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது, அதுவே இது சில நேரத்தில் ரொம்ப இடைஞ்சல் ஜோனாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஃபியர் ஜோன், ஃப்ரீ ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன் அப்படிலாம் பார்த்தோம். ஃபியர் ஃப்ரீ இருக்கணும்னு சொன்னால் எந்த விஷயத்தையும் தைரியமாக எடுத்து கையாளக்கூடிய ஒரு பண்பு வளர்த்துனா தான் நம்மளுக்கு ஃபியர் ஃப்ரீயாக இருக்க முடியும். சிலப்போ இல்லாட்டி போனால் அது ஃபியராக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய படிக்கணுமே, ரொம்ப நிறைய எழுதணுமே, அப்புறம் வீட்டு வேலையாக இருந்தாக்க நம்ம என்ன செய்யணும், நிறைய வேலை செய்ய வேண்டி வருமே, வி ஷுட் டேக் இனிஷியேட்டிவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு வருமே. இனிஷியேட்டிவ் எடுத்து வேலை செய்யணும், முன்னிருந்து வேலை செய்யணும்னு சொன்னால் அது ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் தட் மே நாட் பி பாசிபிள், இட் இஸ் நாட் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிற கேர்ள்ஸு அப்படின்னு சொல்கிற பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. முன்னிருந்து ஒரு வேலை செய்யணும், ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம், ஒரு வகுப்பில் ஒரு குரூப்பில் எல்லாருக்குமா சேர்ந்து சில வேலைகளை செய்யணும், ஒரு கெட் டுகெதருக்கு தயார் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஆர்கனைஸ் திங்ஸ். அப்போ என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். அந்த எக்ஸ்ட்ரா வேலைக்கு பயந்துக்கிண்டு அதனால தான் ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த ஃபியர் ஃப்ரீ ஜோன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா வேலையிலும் அலுவலகமாக இருந்தாலும், அப்புறம் ஸ்கூலில் போய் படிக்கிறதா இருந்தாலும், இல்லை கல்லூரியில் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு விழா இருக்கணும், ஒரு மாணவர் மன்றம் பாடங்களை நடத்தணும், மாணவர் மன்றம் பேசி தரணும், பேச்சு போட்டிக்கு இருந்தாக்க அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் டேக் தி இனிஷியேட்டிவ். அப்போ அந்த மாதிரி இனிஷியேட் எடுக்கிற ஒரு சுபாவம், ஒரு குணநலத்தை வளர்த்துக்கிட்டா அந்த சமுதாயத்தில் இருக்கிற சில சீர்கேடுகளை நம்ம தட்டி கேட்க முடியும். அதனால் ஃபியர் ஃப்ரீ ஜோன் இல்லாமல் ஃபியர் ஜோனாக இருந்தால் கூட யூ கேன் ஓவர் கம் தட், யூ கேன் ஃபேஸ் த ஃபியர், ஃபேஸ் த ரியாலிட்டி அப்படின்னு இருந்து அந்த வேலையை செய்தால் அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் சிறப்பான ஒரு நன்மைகளை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. சமுதாயத்துக்காக வேண்டி, மக்களுக்காக நாம், மக்களுக்காகவே நாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த நாம் என்றது அந்த ப்ளூரல் டுகெதர் வி கேன் டூ வண்டர்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்தா ஒரு சமுதாயத்துக்கு தேவையான எல்லா செய்திகளையும் எல்லா நலன்களையும் நம்ம செய்து கொள்ள முடியும். அதுக்கு குரூப் தான் வேணும். அந்த குரூப்பில் என்ன வேணும், ஒன்னஸ் ஆஃப் த மைண்ட் அது வேணும். அப்போது அந்த ஃபியர் ஜோனாக இருந்தாலும் ஃபியர்லேருந்து வெளியில் வரணும். ஃபியரை நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் சப்சைட் த ஃபியர் அண்ட் கோ ஆன் ஒர்க்கிங் ஆன் த சேம் ட்ராக் அப்படின்னு இருந்தால் அதுவே என்ன ஆகும், ஃபியர் ஃப்ரீ ஜோனாக ஆகும். ஏன்னு இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனே கொஞ்ச நாள் கழிச்சு கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாக மாறும்னு சொல்கிற மாதிரி ஃபியராக இருக்கிற ஒரு ஜோனே, ஃபியர்ஃபுல்னஸ் இஸ் ப்ரிவேல்ஸ் எவ்ரிவேர் அப்படின்ற ஒரு ஜோன் என்னது, இந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்கிறது அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு செய்கிற தொண்டே அந்த ஃபியரை நம்ம சப்சைட் பண்ண முடியும்னு நினச்சிண்டா. என்ன ஃபியர்னா என்ன, அதுக்கேற்றுக்கு நடுவில் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஆங்கிலம் தவிர தாய்மொழியில் சொல்லணும்னு சொன்னாலே பயம் வருது. ஒரு விதமான ஒரு ரிசர்வேஷன்ஸ், ஒரு தயக்கம் இருக்குது மேலே மேலே வேலை செய்யறதுக்கு அப்படின்னா இந்த தயக்கத்தை மீறி, தயக்கம் என்கிற தடையை மீறி மேலே மேலே வேலை செய்யறதுக்கு, சமுதாயத்துக்கு சிறப்பு செய்யணும்ன்ற இந்த ஒன்னஸ் ஆஃப் த மைண்ட் குரூப் ஆர்கனைசேஷனில் நம்ம உள்ளே வந்தோம் என்ன சொன்னால் அந்த தடைகள் அத்தனையும் நீங்கி ஃபியர் இல்லாத ஒரு ஜோனாக அது மாறிடும். ஃபியர்ஃபுல் ஜோனாக இருந்தது போக ஃபியர்லெஸ் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன் அப்படி ஆகும். அந்த ஃபியர் ஃப்ரீ ஜோன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், கடின உழைப்பு, எதையும் எதிர்பாராத ஒரு சேவை அப்படின்னு இருந்தால் அந்த சமுதாயத்துக்கு நம்ம சிறப்பான நலன்களை செய்ய முடியும். என்ன செய்யணும், எல்லாருக்கும் தேவையான செய்திகளை எடுத்து சொல்லணும், எடுத்து சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அப்படி சொல்லும்போது என்ன இருக்கும், நிறைய ரெடிக்யூல்ஸ் கிடைக்கும். சிலப்போ சம்படி வில் ரெடிக்யூலஸ், வந்துட்டாம்பா சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்களா இருக்கும். ஆமாம்ப்பா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வேலை தாங்க வந்துட்டோன்னு சொல்கிறாங்கப்பான்னு பயந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் நம்ம கேட்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாது. ஆமாம் வந்துருக்கோம், சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், ஐ வாண்ட் டு எஜுகேட் யூ அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுடுங்க, அப்புறமா அதுக்கு யூ கேன் ரியாக்ட் இட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே அதை நம்ம அவங்களுக்கு சொல்லி காட்ட முடியும், சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியும். இட் இஸ் பாசிபிள். அப்படி ஒரு ஃபியரை சப்சைட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டா சமுதாயத்துக்கு சிறப்பான செய்யக்கூடிய ஒரு பெரிய தலைவனாக நம்ம மாற முடியும். ஆனால் தலைவனாக மாறுறதுன்றது ஓவர் நைட் நடக்காது. ஒரு டிக்கெட் போல்
ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போல தொடர்ந்து என்ன எந்த பிரதியும் எதிர்பார்க்காம பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு சேவை மனப்பான்மையோட செய்துக்கிட்டே வந்தா உங்களுடைய தேவைகளை கவனிச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஆள் இருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஒரு என்ன அசைக்க முடியாத ஒரு தலைவன் தன்னலமற்ற தலைவன் அப்படின்ற அந்த பேர் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பேர் கிடைக்கிறத காட்டிலும் இந்த சேவையை வரிசையாக செய்திருந்தா we are making ourselves eligible to receive those accolades அப்படின்றதுக்கு வரும். அதனால இந்த மோட்டிவேஷன்றது என்ன? தொடர்ந்து வேலை செய்யணும். தளர்வறியாத மனம் வேண்டும். தளர்வில்லாத எண்ணம் சொல் செயல் மூன்றும் வேண்டும். அப்போ மூன்றும் ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும். இங்கே ஒரு மாதிரி பேசுறது, வேற ஜோனில் போய் இன்னொரு ஜோன் பேசுறது, அந்த ஒரு வார்டில் போய் இன்னொன்று சொல்றது, அப்படி இல்லை. எல்லா வார்டுலையும் எப்பவும் ஒரே மாதிரி பேச்சு தான், சிறப்பான பேச்சு, நேர்மையான பேச்சு, ஆக்ஷன் ஆன் ஆக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், சப் ஆக்ஷன், டியூ ஆக்ஷன், சப்டியூ ஆக்ஷன் அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால நிச்சயமா இந்த மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு வரும்போது இந்த ஃபியர் ஃப்ரீ ஜோனில் நம்ம சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த பதிவு என்ன இருக்கு? கம்ஃபர்ட் ஜோனுக்கு அடுத்தது ஃபியர் ஜோன், அப்புறம் வந்து க்ரோத் ஜோன், லெர்னிங் ஜோன். அந்த லெர்னிங் ஜோன் கூட இட் ஹேஸ் இட்ஸ் அ வைட் அண்ட் வாஸ்ட் அப்ளிகேஷன். அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.